தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் பாஜகவுக்கு 50,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டிசம்பர் 14ஆம் தேதி நிறைவடைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 97.37 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை தங்கள் ஆட்சேபனைகளை உரிய ஆவணங்களுடன் சிறப்பு முகாம்களுக்கு சென்று தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உதவுமாறு தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் உத்தரவிட்டுள்ளன. இந்நிலையில் பட்டியலில் சேர்ப்பது நீக்குவது குறித்து அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் தெரிவித்த ஆட்சேபனைகள் குறித்த தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி வரை எந்த அரசியல் கட்சியும் ஒருவரை கூட வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவோ நீக்கவோ பரிந்துரைக்கவில்லை. அதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், தமிழகத்தில் பாஜகவுக்கு 54,258 பூத் ஏஜென்ட்டுகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு முறையே 65,210 மற்றும் 63,703 பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக தேமுதிகவுக்கு 31,849 பூத் ஏஜென்ட்டுகளும், காங்கிரசுக்கு 27,158 பூத் ஏஜென்ட்டுகளும் இருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கை குறித்த தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் கவனம் பெற்றுள்ளன.